அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்கறாங்க. அது என்ன, இந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தது? இயல்பா ஒரு கூச்ச சுபாவம் உண்டு. அம்மா அப்பாவை நினைச்சு அவங்களுக்கு பின்னாலே ஒளிந்து உண்டு இருக்கக்கூடிய ஒரு சிறுவனாத்தை நான் வளர்ந்தேன். காலப்போக்கில் பாம்பே யூனிவர்சிட்டி எல்லாம் போய் பிகாம் ஹானர்ஸ் படிச்சு விருதுநகருக்கு வந்த நேரத்தில் ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல்னு சொல்லி ஒரு அமைப்பு, அது விருதுநகர்ல விருதுநகர் ஜூனியர் சேம்பர் என்ற பெயரோடு இருந்தது. அந்த அமைப்போட நோக்கமே செல்ஃப் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க, அல்லது லீடர்ஷிப் ட்ரைனிங் என்று சொல்லுவாங்க. பேரளவில் இல்லை, உண்மையிலேயே அது ஒரு லீடர்ஷிப் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன். அங்க என்ன சொல்லி தராங்க? இஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ஸ், இஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங், டைம் மேனேஜ்மெண்ட், டெசிஷன் மேக்கிங், லீடர்ஷிப் இன் ஆக்ஷன். இந்த மாதிரி மனுஷனுக்கு தேவையான பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் தராங்க. இந்த நிகழ்ச்சிகள்ல ஒரு ஆர்வம், நிறைய பயிற்சியாளர்களை பேச கேட்டு ரசிச்சு நாங்க வளர்ந்துருக்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு தைரியம் தன்னம்பிக்கை கொடுத்தது. இருந்தாலும் எங்களுடைய நண்பர் ஒருவர், பிரேம்குமார்னு ஒருத்தர், அவர் எனக்கு ஒரு நாள் சொன்னார், திடீர்னு செந்திக்குமார் கல்லூரியில் 1.5 மணி நேரம் சொற்பொழிவு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னாரு. சாதாரணமா நம்ம உட்கார்ந்து உரையாட முடியுது தானே, இதை மேடையில் பேசிட்டு போ அப்படின்னு எனக்கு ஒரு புஷ் கொடுத்தார். அவர் ஒரு ஜேசி பயிற்சியாளர். சரி சொல்லிட்டார், பேசிடுவோம்னு சொல்லி 1.5 மணி நேரம் 1 மினிட் மேனேஜர்ங்கிற தலைப்புல நான் பேசினேன். அதான் முதல் அனுபவம். அதாவது அந்த தைரிய குறைவு இருந்தது, விஷய ஞானம் உள்ள இருந்திருக்கலாம். அந்த தைரிய குறைவு திரை போட்டது. அந்த திரைய ஒரு சந்தர்ப்பத்தில் எடுத்த உடனே நிறைய நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு வருத்தம் என்னன்னா, கல்லூரியில இப்படி சொல்லித்தரல, பள்ளிக்கூடத்துல சொல்லித்தரல. ஆனா ஜேசி இயக்கம் எங்களுக்கு சொல்லி தந்தது. கெய்சன் சொல்லி கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், தொடர் வளர்ச்சி, அது ஒரு காரணம். நான் கொஞ்சம்